கோவை கவுண்டம்பாளையம் உட்பட்ட பகுதியில் 1000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு கடந்த 30 ஆண்டுகளாக பட்டா கேட்டு பல்வேறு முயற்சிகள் செய்தும் இதுவரையிலும் அரசு சார்பில் எந்தவித உத்தரவாதம் கிடைக்க பெறவில்லை. இந்த நிலையில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை நிறுவனத் தலைவர் வழக்கறிஞர் புஷ்பானந்தாம் தனது அமைப்பின் சார்பில் இந்த பிரச்சனையை கையிலெடுத்து தமிழக முதல்வருக்கும் தலைமை செயலகத்திற்கும் வருமான வரித்துறை அமைச்சகம் என பலருக்கும் பட்டா வேண்டி விண்ணப்பம் அனுப்பியுள்ளார். புஷ்பானந்தாம் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவையின் நிறுவன தலைவராக இருந்து வருகிறேன் மற்றும் வழக்கறிஞர் தொழில் செய்து வருகிறேன். எனது அலுவலகம் கோவை தடா ரோடு சிவாஜி காலனியில் செயல்பட்டு வருகிறது. நான் கடந்த 15 வருடத்துக்கு மேலாக சமூக சேவை மற்றும் இதர பொதுக்கரங்களை செய்து வருகிறேன். குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் கஞ்சி முகாம், இலவச மரக்கட்டை நடுதல், ஏழை எளிய மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்குதல், அனாதை குழந்தைகளுக்கு முடிஞ்சளவு உதவி செய்தல் போன்ற சின்ன சின்ன உதவிகளை செய்து வருகிறேன். அனைத்து மக்களுக்குமான பிரச்சனைகளை கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க சார். சம்பந்தப்பட்டவங்க நேரடியாக என்னை பாக்குறாங்க. அவங்க கோரிக்கையை அரசு அதிகாரிக்கு தெரியப்படுத்தி அதன் மூலம் காரியத்தை செஞ்சு கொடுக்குறேன். இப்ப சமீப காலமா அந்த கவுண்டம்பாளையம் பகுதியில் 30 ஆண்டு காலமா பட்டா இல்லைன்னு சொல்லிட்டு பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று இருக்கு. அதில் இப்ப நீங்க கவுண்டம்பாளையம் அருகில் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும், 1/2 கிலோமீட்டர் இருக்கும். முல்லை நகர், அசோக்குனர் கீழ்பகுதி, அசோக்குனர் மேல் பகுதி போன்ற பகுதிகளில் 1000த்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இன்று வரை அவங்க 30 வருடத்துக்கு மேல வசிக்கிறாங்க. புறம்ப கடன் தான். ஆனா அரசாங்கம் இன்னைக்கு வரையும் அவங்களுக்கு பட்டா கொடுக்கல. குடியிருக்கிற வீட்டுக்கு வீட்டு வரி, தண்ணி வரி, கரண்ட் பில்லு அத்தனை கட்டிட்டு தான் வராங்க. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வாரமும் குறைஞ்ச ஒரு 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல கலெக்டர் ஆஃபீஸ்ல மனு கொடுத்துருக்காங்க. அந்த மனு மீது அதிகாரி இன்னைக்கு வரைக்கும் உரிய நடவடிக்கை எடுக்கல. அவங்களுக்கு குடியிருக்கிற வீட்டுக்கு பட்டா கேட்கிறாங்க. அரசாங்கத்துக்கு எவ்வளவு தெரியப்படுத்துறோம். சம்பந்தப்பட்ட கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி அருண்குமார் அவர்கிட்ட நேரடியாக போய் மனு கொடுத்தோம். அவரும் மனு கிடப்பில் போட்டாரு, நடவடிக்கை எடுக்கல. கலெக்டர் நேரடியாக மனு கொடுத்தோம். உங்க மூலமா கொடுத்துருக்கீங்க. என்னோட அமைப்பின் சார்பாக அந்த பகுதி மக்களுக்கு பட்டா வேண்டி மனு கொடுத்தோம். இப்ப நேற்றும் பாருங்க, தமிழக முதல்வர் அவர்களுக்கு பதிவுத்தபால் மூலம் புறம்போக்கத்தில் குடியிருக்கும் 1000 குடும்பங்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் சொல்லி என்னோட அமைப்பின் சார்பாக கோரிக்கை வைத்துள்ளேன். இந்த மனு எப்படி நடவடிக்கை எடுக்கிறான்னு தெரியல. அவங்களோட கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தான். நாங்க குடியிருக்க வீட்டுக்கு பட்டா கொடுன்னு கேட்கறாங்க. இது பட்டா இவ்வளவு முயற்சி செஞ்சும் கிடைக்கல. இது மேற்கொண்டு என்ன நடவடிக்கை? தமிழக முதல்வர் ஐயாவுக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். அது சம்பந்தப்பட்ட கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ மாவட்ட வரவேற்க நேரடி விசாரணை பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன். இந்த தடவை வருகிற எலெக்ஷன் வர்றதுனால பட்டா கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அரசு அதிகாரிகள் உடனடியா அந்த ஏரியா மக்களுக்கு பட்டா உடனடியா கொடுத்தா நல்ல உதவியா இருக்கும். கண்டிப்பாங்க சார். இது சம்பந்தமா வேற ஏதாவது போராட்டமோ இல்லை உண்ணாவிரதம்? இல்லை சார், இப்பதான் முதல்ல தபால் அனுப்பிச்சிருக்கேன். அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுக்கிறான்னு தெரியல. அதை பார்த்துட்டு தான் மேற்கொண்டு கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகையிடுறதா அல்லது தாலுகா ஆஃபீஸை முற்றுகையிடாம கலந்து பேசி தான் முடிவு எடுக்க முடியும். அதிகாரி உறுதியா செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 30 வருஷமா செய்யல, தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த தடவை இந்த ஏரியா மக்களுக்கு கலாய்வு செய்து பட்டா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பட்டா தொடர்பாக முதல்வர் செல்லுக்கு அனுப்பியிருக்கீங்க. அது தவிர வேற ஏதாவது? தமிழக முதல்வர் ஐயாவுக்கும் அனுப்பிச்சிருக்கேன். அந்த பதிவுத்தபால் நகலை தலைமைச் செயலாளர் அவர்கள் சென்னை, அப்புறம் வருவாய்த்துறை செயலாளர் சென்னை, குறிப்பாக வருவாய்த்துறை அமைச்சர் கே சார் அவர்களுக்கும் தபால் அனுப்பிச்சுள்ளேன். மேலும் மேற்கு மண்டல பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இந்த நகலை அனுப்பியுள்ளேன். கூடிய விரைவில் அதிகாரிகள் இந்த மனுவை கிடப்பில் போடாமல் பொதுமக்கள் நலன் கருதி, இப்பகுதி மக்கள் நலன் கருதி கூடிய விரைவில் முல்லை நகர், குருப நகர் போன்ற பகுதிகளுக்கு பட்டா விரைவில் கிடைத்தால் நலமா இருக்கும் என தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.